Hi friends, welcome to Zero to Hero family. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது RRP Group D உடைய எக்ஸாம்பிளில் கேட்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி குறிப்பாக இந்த டாபிக் பார்க்கும்போது இந்த ஒர்க்கு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடியது வேலைன்னு சொல்லி இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பேசிக்காக சில விஷயங்கள் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒர்க்குனா என்ன, இதுக்கான ஃபார்முலா இதை நம்ம டபிள்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு ஒர்க்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒர்க்குனா ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இதை எஃப் டாட் டி இப்படின்னு தான், இது டபிள்யூ ஒர்க்கு இப்படி தான், இதுதான் இது. இன்னொன்று பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லியிருக்கு. இது வந்து பிஇன்னு சொல்லுவாங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது வந்து எம்ஜிஹெச் இது வருது. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி அது வந்து ஆஃப் எம்வி ஸ்கொயர். இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை வச்சு தான் சம்மே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் தான் வரும். ஓகேவா? இது ரொம்ப எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா 3-4 கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். A force of 20 Newton displaces an object through 2 meter and does work of work 20 joule, angle between the force and displacement. இப்போ இதுக்கு மட்டும் இப்போ நமக்கு ஃபார்முலா ஒர்க்கு தான் சொல்லி இருக்காங்க. இப்போ ஒர்க்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த இதில் ஆங்கிள் கேட்டிருக்கனால காஸ் தீட்டா அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஃபோர்ஸோடையது. இது ஃபோர்ஸு, இது ஒர்க் டன்னோடையது. ஓகே, இது டபிள்யூ வந்து 20 ஜூல். இதோட யூனிட் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஒர்க் டன்னோட யூனிட் வந்து ஜூல். ஓகேவா? ஜூல். ஃபோர்ஸோடது வந்து நியூட்டன். டி டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஒர்க் டன்னு 20, அதேமாதிரி ஃபோர்ஸு 20 நியூட்டன், டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது டி 2 மீட்டர். இதை சப்மிட் பண்ணால் போதும். அப்போ இங்கே 20 இன்ட்டு 2 இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ இந்த 20 அடிச்சோன்னா 1, இந்த 2 இங்கே வந்துடும் கீழே. அப்போ காஸ் தீட்டா வருது. இப்போ எனக்கு தீட்டாவோட வேல்யூ பார்க்குறீங்க, 1/2க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 60 இருக்கும். காசோட வேல்யூ காஸ் தீட்டா ஆஃபோட வேல்யூ வந்து உங்களுக்கு 60. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு a porter rise 12 kilogram object from surface of the earth and put the object 1.5 meter above from the surface and has had calculate the work done. objective 10. இது இந்த இதில் பார்த்தா தெரிஞ்சோன்னா உங்களுக்கு கிராவிட்டி கொடுத்துருக்காங்க, மாசு. இந்த கிலோகிராம்ன்றது மாசோடையது, எம்மோட வேல்யூ தான் 12 கிலோகிராம். ஹைட்டு கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர். அடுத்து வந்து கிராவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன இருக்கும் உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ டபிள்யூ ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? மாஸ் என்ன 12 இன்ட்டு கிராவிட்டி ஜி 10, ஹைட்டு 1.5. இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த 12, இதை மல்டிபிள் பண்ணால் 15, 12 வரும். நீங்கள் 12, 15 பண்ணிங்கன்னா 180 வரும். 180 ஜூல். ஒர்க் ஏன் அந்த ஒர்க்கோடைய யூனிட் தான் இது, அதான் இங்கே வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும், அதை வச்சு நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஏரோப்ளேன் ட்ராவல் 4000 மீட்டருக்கு 4000 டிஸ்டன்ஸ் அண்ட் ஒர்க் டன் இஸ் 20,000 ஜூல். இந்த ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஒர்க்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேவா? இதுதான் நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் தான் கொஸ்டின்னு. அடுத்து மீட்டரு 4000, இங்கே 20,000. இது ஒர்க் டன் ஜூல் கொடுத்துருவாங்க. இப்போ இதை நீங்கள் அடித்தாலே போகுது, இல்லைன்னா இங்கேயே அடித்தா கூட ஓகே தான். இல்லை நீங்கள் இப்படி எழுதி சிம்பிளாக 0 இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 5. அப்போ ஃபோர்ஸோட இது 5 நியூட்டன். இந்த மாதிரி எடுத்தாலும் ஓகே தான்.
ஓகே, சிம்பிளாக அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது தான். இப்படி தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு an object 1 kg raised 10 meter above the surface earth then work done by gravitational force. இது மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் இந்த மாடல் கேட்டால் மட்டும் நீங்கள் சின்னதை வரணும். ஓகேவா, இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடியது, நீங்கள் இப்போ பண்ணக்கூடியது தான் ஜிஹெச் தான். உங்களுக்கு எல்லாமே வந்துருக்கு. மாஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு 1, கிராவிட்டி 9.8, ஹைட்டு 10ன்னு கொடுத்துருவாங்க. இது நல்லா பாருங்கள், இது பண்ணிட்டீங்கன்னா 98 ஜூலுன்னு வருது. ஓகேவா, ஜூலுன்னு வருது. ஆனால் இந்த இதில் இது ஒன்று மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஆப்போசிட்டு தான் வரணும். ஓகேவா, ஃபோர்ஸு டைரெக்ஷனோடைய ஃபோர்ஸு, இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இப்போ இது வந்துருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டு தான் நம்மளுடைய ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்னு பார்க்கும்போது ஓகேவா, நமக்கு ஃபோர்ஸாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கேட்டுக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸாக வரும்போது உங்களுக்கு மைனஸில் 98 ஜூல் வரணும். ஓகேவா, இது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த மாடலுக்கு இந்த மாதிரி கேட்டால் மட்டும் ஓகேவா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் இதுக்கான ஆன்சர் டி. ஏன்னா எல்லோரும் இப்படி சம்ம போட்டு இங்கே வந்து இதுன்னு போட்டுருவாங்க, தப்பாயிரும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு a 4 kg object is moving horizontally with a speed 5 meter per second. To increase its speed to 10 meter per second, the amount of net work required to be done on the object. ஓகேவா, இதில் நல்லா பாருங்கள், இங்கே ஸ்பீடு கொடுத்துருவாங்க, இங்கே ஒரு ஸ்பீடு கொடுத்துருவாங்க, இங்கே ஒரு ஸ்பீடு கொடுத்துருவாங்க. வெலாசிட்டி தான், அந்த ஸ்பீடுன்றதும் வெலாசிட்டின்னு ஒன்று தான். நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்கிறது வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். 1 டன் தான், 1 டன்னுலேயும் கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து 1/2 mv². இதுதான் நமக்கு தெரியும். இங்கே வெலாசிட்டிக்கு பதில் இந்த v பதில் தான் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் அப்படியே வச்சுக்கோங்க. இதை எப்படி சின்னதாக மாடிஃபை பண்ணுறோன்னா 2² அண்ட் வெலாசிட்டி 1 ஸ்கொயர், இதுதான் இது. இப்போ இந்த வேல்யூங்க நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. 1/2 மாஸ் என்ன 4, வெலாசிட்டி இதுதான் 2, இது 2v2, இது v1. 10 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், இங்கே நீங்கள் சிம்பிளாக அடிச்சுக்கோங்க. 2 வருது. 2 இது பண்ணிங்கன்னா 100 மைனஸ் 25, அப்போ 2 × 75 150 வருது. 150 1 டன்னுனால ஜூல், அதோட யூனிட்டு ஜூல். ஓகேவா, எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதுதான். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட்டு a boy raised a box with the weight 120 Newton through the height 2 meter. ஒர்க் டன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை நல்லா நம்ம பார்க்கலாம். ஒர்க் டன்னு இங்கே வெயிட்டு கொடுத்துருவாங்க. வெயிட்டுன்றது நமக்கு இது ரெண்டுமே எடுத்துக்கிடுச்சு, மாசு ரெண்டு கிலோகிராம். இது வந்து கிராவிட்டி உள்ளது, ரெண்டும் சேர்ந்தது தான் கொடுத்துருக்காங்க. 120 நியூட்டன். இந்த வெயிட்டோட யூனிட்டும் நியூட்டன் தான், ஃபோர்ஸோட யூனிட்டும் நியூட்டன் தான். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா, சரி. அப்போ இங்கே உள்ளது பொட்டென்ஷியல் எனர்ஜி தான். ஓகே, இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 120, ஹைட்டு 2 மீட்டர். அப்போ என்னன்னா 24 ஜூல், 240 ஜூல். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இந்த இடத்துல இந்த இது மட்டும்தான் பார்க்கணும். இந்த வெயிட்டுனா மீட்டர் எம்ஜிக்கான வேல்யூ தான் கொடுத்துருவாங்க, நியூட்டன் இதோட யூனிட்டு. அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான், மாஸ் இன்ட்டு கிராவிட்டியும் சேர்ந்தது தான். நெக்ஸ்ட்டு, தி ஒர்க் டன் பை ஆன் ஆப்ஜெக்ட் 56 ஜூல் அண்ட் அப்ளைடு த ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் 7 நியூட்டன். ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், 4 × d. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒர்க் டன்னு கொடுத்துட்டாங்க 56, ஃபோர்ஸு கொடுத்துருக்காங்க 7, கேட்குறது டி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இங்கே நீங்கள் அடித்தாலும் ஓகே. 8, டி வந்து 8, இதோட யூனிட்டு மீட்டர்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் இது இங்கே பண்ணிக்கலாம். அதுங்க இருக்கு இது. நெக்ஸ்ட்டு force of 25 Newton working on object that object is removed in the direction of the force by 5 meter work done. ஓகே, இது நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடியது தான். இது நீங்களே பண்ணலாம். இப்படி ஃபோர்ஸ் வந்து 25 இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 5. அப்போ 125 ஜூல் வர்றா ஜூல், ஏன்னா ஒர்க் டன், அதனால் உங்களுக்கு சி. ஓகே, இதுதான். தென் நெக்ஸ்ட்டு a person walk 4 meter with the constant force 12 Newton work done by. ஓகே, அப்போ ஒர்க் டன் W சேம் தான். இது நீங்களே பண்ணலாம். உங்கள் ஃபோர்ஸ் வந்து 12 இன்ட்டு 4 48. ஓகே, ஜூல். இதுதான். இப்போ இதே தான். இந்த ஒன்று வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சுட்டுன்றதை பண்ண முடியும். இதில் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த சமயம் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதோட ஆன்சரு என்ன வருதுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி சம்ஸை கொண்டு வர்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.